அதாவது தினமும் நமக்கான நேரம் எது தெரியுமா? அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிரணும். 4 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் தான் நமக்கான காலையில் 4 மணிலேருந்து அதிகாலை 4 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தான் நமக்கான நேரம். அல்லது நீங்கள் அதிகாலையில் 2 மணிக்கு கூட எந்திரிங்க. இரவு சீக்கிரமாக படுத்துடணும். அப்படி 2 மணிக்கு கூட எந்திரிருந்தா இரவு சீக்கிரமாக படுத்துடணும். அப்போ அதிகாலையில் ஒரு 2 மணிலேருந்து காலையில் 6 மணி வரை தான் நமக்கான நேரம். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, ஒரு தொழிற்சாலையில் நீங்கள் காலைல 6 மணிக்கு மேலே உங்கள் தொழில் செய்கிற இடத்துலேருந்து உங்களை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. மற்ற வேலையை தான் பார்க்க முடியும். ஒரு தொழிற்சாலை வேலையை தான் பார்க்க முடியும். அப்போ காலையில் நீங்கள் என்ன செய்யணும்? அதிகாலையில் உங்களுக்கான நேரம்னா என்ன நேரம் அப்படின்னா, அதிகாலையில் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு ஒரு படைப்பாளராக, ஒரு எழுத்தாளராக இருக்கலாம். நீங்கள் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்கலாம். அதுக்காக நீங்கள் அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிற ஒரு ஆளாக தான் நீங்கள் இருக்கணுமா என்ன? உங்களுக்குள்ள ஒரு படைப்புத்திறன் இருக்கலாம், ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், ஒரு கருத்தாளராக இருக்கலாம், கருத்துக்களை பேசுகிறவராக, ஒரு கதாசிரியராக இருக்கலாம், ஒரு ஓவியராக இருக்கலாம். இப்படி வெவ்வேறு திறமை உங்களுக்கு இருக்கும், படைப்பு திறமை இருக்கும். அப்போ அதிகாலை நேரத்தை நீங்கள் இந்த மாதிரி வீடியோவில் பேசலாம். இதெல்லாம் அதிகாலை நேரத்தில் வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கான நேரம். காலையில் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுனாலே உங்களை விட மாட்டாங்க. உங்கள் கம்பெனிலேருந்து ஆள் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, வேலை சொல்லிடுவாங்க, ஏதாவது வேலை சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரம்ங்கிறது காலையில் 6 மணிக்கு மேலே அது பிறருக்கான நேரமாக இருக்குது. காலையில் 6 மணிக்குள்ளே நீங்கள் அதிகாலையில் 2 மணிக்கு எழுந்துருங்க. இரவு சீக்கிரமாக படுத்துருங்க. இரவு 8:30க்கே படுத்துருங்க. அப்போ தான் 2 மணிக்கு எழுந்திருக்கலாம். 2 மணிலேருந்து அதிகாலையில் 6 மணி வரைக்கும் அது உங்களுக்கான நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், அந்த மாதிரி வீடியோ பேசலாம், இந்த மாதிரி அப்புறம் கவிதை எழுதலாம், ஒரு கவிஞராக இருக்கலாம், ஒரு ஓவியம் வரையலாம். இது உங்களுக்கான நேரம். இந்த நேரத்தில் யாரும் உங்களை பெருசாக தொல்லை பண்ண மாட்டாங்க. யாரும் ஃபோன் போட்டு வாங்க, அங்கே போகலாம், இங்கே போகலாம், ஆஃபீஸ்க்கு வாங்க, இந்த மாதிரி வேலை, அந்த மாதிரி வேலைன்னு உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம நமக்கான நேரம், நான் யார், நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அந்த கம்பெனிக்கோ அலுவலகத்துக்கோ அலுவலக ஊழியராகவே இருந்துட்டு போகிறத காட்டிலும் நான் யார், நமக்கான நேரம் எது, நமக்குள்ளே என்ன இருக்குது, இப்படி இன்னொரு பக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு நமக்குரிய நேரம் தான் அதிகாலையில் 2 மணிலேருந்து அதிகாலையில் 6 மணி வரைக்கும். இந்த நேரத்தை நமக்கான நேரமாக கருத வேண்டும். நமக்கு சொந்தமான நேரம். இந்த நேரத்தில் நம்மளை யாரும் அதிகமாக ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஃபோன் பண்ணி ஆஃபீஸுக்கு வந்துடுங்க, வேலை இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க, தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதிகாலை நேரம்ல எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம எழுந்து நமக்கான அந்த நமக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஆளை நம்ம பார்க்கணும். ஒரு படைப்பாளியை பார்க்கணும். படைப்புகளை உருவாக்குகிற ஒரு நேரமாக பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ போடுங்க, ஏதாவது கருத்து பேசுங்க, கதைகளை பேசுங்க, ஏதாவது அரசியல் சார்ந்து உங்களுக்கு ஒரு கதை இருந்தால், கருத்து இருந்தால் அதை பேசுங்க. அப்படியே உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு பக்கத்திற்கான களமாக அதிகாலையில் 2 மணிலேருந்து அதிகாலையில் 6 மணி வரை அது உங்களுக்கான நேரம். அதிகாலையில் 2 மணிக்கு எழுந்திருக்குன்னா இரவு 8:30க்கே படுத்தா தான் உண்டு. இல்லைன்னா முடியாது. லேட்டாக படுத்திங்கன்னா லேட்டாக தான் எழுந்திப்பீங்க. உங்களுக்கான நேரம் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். அதனால் சீக்கிரமாக படுத்தா சீக்கிரமாக எழுந்திருப்பீங்க. அதிகாலையில் 2 மணிக்கு 3 மணிக்கு கூட எழுந்திருக்கலாம். அதன் பிறகு அது உங்களுக்கான நேரமாக இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த படைப்பாளியை நீங்கள் பார்க்கின்ற அந்த நேரமாக அது இருக்கும்.